கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று பிப்ரவரி 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. பிரியமானவர்களே, இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக. இன்று வெள்ளிக்கிழமை அநேகர் உபவாசம் இருந்து ஜெபிக்கிற நாள். அநேக தாய்மார்கள், பெண்கள், நீங்கள் தவறாமல் இந்த நாளில் உபவாசம் இருப்பீங்க. ஆண்டவர் சமூகத்தில் உங்களுக்காக, உங்கள் குடும்பங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கிறீங்க. அதனோடு கூட நம்முடைய ஊழியத்திற்காக நீங்கள் ஜெபித்து வர்றீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்று நாம் தியானிக்கும் வசனம் யாத்திராகமம் 14வது அதிகாரம் 13ஆம் வசனத்தின் பின்பகுதி. இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இது என்றைக்கும் காண மாட்டீர்கள். இன்றைக்கு காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் நீங்கள் காண மாட்டீர்கள் என்று மோசே இவ்விதமாக இஸ்ரவேல் மக்களிடம் சொல்லுகின்றார். பிரியமானவர்களே, ஏறக்குறைய 430 வருஷங்கள் எகிப்து தேசத்தில் இருந்து எகிப்தியரை பார்த்து பார்த்து அவர்களையே பார்த்து பயந்து கொண்டிருந்த ஒரு வாழ்க்கை, எகிப்தில் அடிமைத்தனத்திற்கு உட்பட்டிருந்த ஒரு வாழ்க்கை. எகிப்தியர் ஒன்றுதான் அவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு சவாலாக, ஒரு திகிலாக, நடுக்கமாக இருந்திருக்க வேண்டும். எகிப்தை தாண்டி மற்ற தேசங்களில் மற்ற காரியங்கள் இருப்பதை குறித்து அவர்களுக்கு ஒன்றுமே தெரிந்திருக்க வாய்ப்பு கிடையாது. ஏனென்றால் எகிப்து தேசத்துல பார்வோன் அவர்களை அவ்வளவாய் கடினமாய் நடத்தி வந்தான் என்று நம்ம பார்க்கின்றோம். அப்போ ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுவிப்பதற்காக மோசேயை அனுப்பினார். அதன்படியாக அவர் பல அற்புதங்களை, அடையாளங்களை செய்து பார்வோனின் கடின இருதயத்தை எல்லாம் மாற்றி வெளியே கொண்டு வந்தார். ஆனாலும் கூட வெளியே கொண்டு வந்து அவர்கள் விடுதலையோடு புறப்பட்ட பொழுது, ஆனால் பின்பதாகவே திரும்பவுமாக பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டு இந்த இஸ்ரவேல் மக்களை திரும்பவுமா துரத்தி கொண்டே வருவதை பார்க்கின்றோம். இந்த பார்வோன் எப்படி வருகின்றாராம்? தன்னுடைய ரதங்கள், பிரதானமாய் இருந்த ரதங்கள் 600ஐயும் சேர்த்து கொண்டு மற்ற சகல ரதங்களையும், அந்த ரதங்களுக்குரிய அதிபதிகளாக இருக்கிற வீரர்களையும் அழைத்து கொண்டு இந்த இஸ்ரவேல் மக்களை பின்தொடருவதை நம்ம பார்க்கின்றோம். இதை பார்த்த உடனே ஜனங்களுக்கோ ஒரே மனதில் பீதியாக இருந்திருக்கும். ஒரே வேதனை, பயமும் திகிலும் ஆட்கொண்டிருக்கும். இவர்கள் கைக்கு தானே நம்ம விலகி வந்தோம், திரும்பவுமா இவர்கள் நம்மை பின்தொடர்கிறார்களே. அந்த பக்கம் பார்த்தா செங்கடல், பின்புறம் பார்த்தா எகிப்தின் இராணுவம் வருது. இது ரெண்டுல ஏதாயிலும் ஒன்றுல மாட்டிக்கொண்டு நம்ம மாண்டு போக வேண்டியதான் என்று சொல்லி அவர்கள் வேதனைப்பட்டு கொண்டிருந்த நேரத்துல மோசே சொல்லுகின்றார், இன்றைக்கு நீங்க பார்க்கிற இந்த எகிப்தியரை இனி உங்க வாழ்க்கையில பார்க்க மாட்டீங்க, பயப்படாதீங்க. உங்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ண போகின்றார். உங்களுக்கு விரோதமாய் வருகின்ற இந்த எகிப்தின் இராணுவத்தோடு நீங்க யுத்தம் பண்ண வேண்டியது இல்லை, நீங்க எதிர்த்து சண்டை போட வேண்டாம். கர்த்தரே உங்களுக்காக யுத்தம் பண்ண போறாரு. அவர் ஜெயத்தை எடுக்க போகின்றார். இன்னைக்கு நீங்க பயந்து கொண்டு ஓடுகிற இந்த எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள் என்று அழகாய் மோசே சொல்லுகின்றார். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு செய்கிற ரட்சிப்பை நீங்க நின்று கொண்டு பார்க்க போறீங்க, நீங்க சும்மா நின்று பார்க்க போறீங்க என்று சொல்லுகின்றார். பிரியமானவர்களை, வாழ்க்கையில உங்களுக்கு எகிப்து போல என்ன பிரச்சனை நீங்க பிறந்ததுல இருந்து உங்களை தொடர்ந்து கொண்டே இருக்குதா? நீங்க யோசித்து பாருங்க. அந்த பிரச்சனையை கர்த்தர் நிச்சயமாக என்றைக்கும் காணாதபடிக்கு நீக்கி போட வல்லமை உள்ளவர். இன்று நீங்கள் உங்களை துரத்தி கொண்டே இருக்கிற பிரச்சனை, கடன் பிரச்சனையா இருக்கலாம், அல்லது குடும்ப சாபங்களாக இருக்கலாம், குடும்ப போராட்டங்களாக இருக்கலாம், பிரிவினைகளாக இருக்கலாம், அல்லது வறுமையாக இருக்கலாம், ஏதோ ஒரு பிரச்சனை, அல்லது இச்சையின் ஆவியினால் உங்கள் வீட்டார் ஆட்கொள்ளப்பட்டு அதனால் வருகின்ற தொல்லையாக இருக்கலாம். இப்படி பல விதமான போராட்டங்கள் எகிப்து போல உங்களுக்கு விரோதமாக தொடர்ந்து கொண்டே வந்து கொண்டு இருக்கலாம். ஆனால் பயப்படாதீங்க, நம்முடைய தேவன் வல்லமை உள்ளவர். அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் நின்று கொண்டு பார்க்க முடியும் இந்த எகிப்தை, இந்த எகிப்தியரை. அதாவது இன்றைக்கு நீங்க பார்க்கிற அந்த பிரச்சனையை பார்க்கவே மாட்டீங்க. இஸ்ரவேல் மக்களுக்கு அப்படி ஆண்டவர் செய்தாரா? நல்லா யோசித்து பாருங்க. ஆமா, அன்னைக்கு அவங்கள பின்தொடர்ந்து வந்த எகிப்தின் இராணுவம், பார்வோன் ரதங்கள் எல்லாமே செங்கடலுக்குள்ளாக அமிழ்த்து போட்டார் நம்முடைய ஆண்டவர். ஆனால் இஸ்ரவேலரோ நிமிர்ந்து நடந்து வந்தார்கள் என்று பார்க்கின்றோம். அதற்கு பின்பு பாருங்களேன், அந்த 40 வருடமானாலும் சரி,
அதற்கு பின்பும் பார்க்கிறோம், எகிப்தியர் இவர்களுக்கு விரோதமாக எழும்பி வந்தாங்க என்று சொல்லி வேதத்துல எழுதவே படலை. எகிப்தியர் அடுத்து எழும்பி வந்ததா நம்ம பார்க்கவே முடியாது. அதே போல உங்களுக்கு விரோதமா இருக்கிற பிரச்சனைகள் பலன் கொண்டு உங்களுக்கு விரோதமாக இனி எழும்பி வரவே வராது. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த நாளிலே நாங்கள் தியானித்த உம்முடைய வார்த்தையின்படி, இன்று கண்ட எகிப்தியரை இனி என்றும் காண்பதில்லை என்ற வசனத்தின்படி ஆண்டவரே, இதோ உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அவர்களை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்ற பார்வோன் ரதங்கள், அவனுடைய சேனைகள், அவனுடைய அதிபதிகள் என்று சொல்லி அவர்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்த பிரச்சனைகள் அவர்களை பின்தொடர்ந்து கொண்டே இருக்கலாம். ஆண்டவரே, இதோ இன்றைக்கு ஒரு பூரண விடுதலையை கொடுத்து, ஆண்டவரே, இன்றைக்கு பார்க்கிற அந்த பிரச்சனையை இனி என்றைக்கும் பாராதபடிக்கு ஒரு அற்புதத்தை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் அப்படியே உங்களுக்கு செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.